டாக் வித் மாடர்ன் சூஃபிஸோட இந்த எபிசோட்ல நம்ம கூட ரஞ்சித் குமார் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் எப்படி இருக்கீங்க? வணக்கம். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களோட மலர்பாதங்களை வணங்குறேன். சூப்பரா இருக்குன்னு ஒரு அருமையா இருக்கு குருவோட ஆசீர்வாதத்துல. சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணே. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை உங்களை பார்த்தது. பத்தி 1 மினிட்ல ஷார்ட்டா சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் டீட்டெயிலா கேள்வி உள்ள போயிடலாம். என்னை பத்தி சொல்றதுக்கு என்ன, குருநாதர் கொடுத்த வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையால், அவ்வளோதான். ஏன்னா என்னோட ஸ்வதர்மா என்னன்னு குருநாதர் தெரிய வச்சுட்டாரு. ஆஹ் இந்த விஷயம் நீ போய் பண்ணணும். நான் இந்த விஷயத்தை விட்டுட்டு ஓடுனாலும் அவர் சும்மா இருக்கிறது இல்ல. இல்ல, உன்னோட வேலை இதுதான். வாசியோகம் கற்றுக்கொடு, யோகா சொல்லிக் கொடு, ஓஜாஸ்கிரியா கற்றுக்கொடு, யோகாசனத்தில் மக்களுக்கு என்ன ஒரு உபயோகமான விஷயம் போகணுமோ அதையெல்லாம் கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த க்ஷணம் அது மட்டும்தான் நடந்துட்டு இருக்குது. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். சூப்பர். உங்க பார்வையில ஆன்மீகம்னா என்னன்னு? வாழ்க்கை தான் நூறு. இப்போ பாருங்க, நீங்க ஒரு சாதாரண மனிதனாகட்டும், ஒரு நாஸ்திகவாதி, ஆஸ்திகவாதி, பணக்காரன், ஏழை எல்லாரும் இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில ஒரு சீர்பட ஒரு ஒரு நெறிமுறையோட ஒரு குரு வழிகாட்டுதலோட யார் வாழ்றாங்களோ அதை ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்றோம். அதை ஃபாலோ பண்றோம்னா ஆன்மீகவாதிங்கிறோம். ஆனா பேசிக் வாழ்க்கை தான். வாழ்க்கையிலிருந்து ஆன்மீகத்தை பிரிக்கவே முடியாது. நீங்க வாழ்ற வாழ்க்கையை பொறுத்து அது மாறுபடும். என்னோட தனிப்பட்ட கருத்து அது. ஓகேங்க. உடல், மனம், ஆன்மா இதை பத்தியான உங்களோட புரிதல் அண்ட் விளக்கம். நீங்க எதுல தொடர்புல இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அதுக்கான விளக்கமா இருக்கும். இப்போ நார்மலா எல்லாரும் நமக்கு இப்போ ஒரு ஜென்ரலா போய் நீங்க கேட்ட கேள்விய ஒரு மனிதன்கிட்ட சாதாரணமா கேட்டு பாருங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு இந்த உடம்பு மட்டும் தாங்க தெரியும். இத தாண்டி நான் இப்படி கண்ண மூடி உட்கார்ந்தானாலும், இல்ல சும்மா உட்கார்றது என்னமோன்னு யோசிக்குது. அது மனசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரியாத சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உயிர் சக்திய பத்தி அந்த அளவுக்கெல்லாம் நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா, நீங்க எதோட சம்மந்தப்பட்டிருக்கிறீங்களோ, அது வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். இப்போ உடலோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால, உணவு, உறக்கம், நித்திரை, தூக்கம், சாப்பாடு, செக்ஸ் இந்த மாரி விஷயங்கள்ல மட்டுமே மனுஷன் முடிஞ்சிடுறான். இத தாண்டி கொஞ்சம் மனசோட தொடர்புடைய ஆளா நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இந்த உடல தாண்டி மனசுக்கு வந்தீங்கன்னா, ஓ! ஆன்மீக வாழ்க்கை இப்படி இருக்கு. இந்த விழிப்புணர்வெல்லாம் இப்படி அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். 3வது தளம் இருக்குது, உயிர் சக்தி. இப்போ ஒரு நாஸ்திகன் சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகுது. ஆஸ்திகன் சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகுது. டெக்னாலஜி ஒண்ணுதான். உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தி ஒண்ணுதான். ஆன்மீகத்துல இருக்கிறவன் அந்த விழிப்புணர்வோட பார்க்கறான். நாஸ்திகன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அத பத்தி பார்க்கறதே கிடையாது. அதுக்காக உயிர் சக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நீங்க எந்த சக்தியோட தொடர்பு நிலையில இருக்கிறீங்களோ, அத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. அதனால உடல், மனம், உயிர் நீங்க எந்த தளத்துல இயங்குறீங்களோ, அது உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அதனோட சக்தி அது வெளிப்படுத்தும் 100%. சாமானியனா இந்த 3த்தையும் உணர்றதுக்கான ஒரு சிம்பிள் டிப்ஸ் எனக்கு சொல்ல முடியுமா? விழிப்புணர்வு. ஓகே. அது எப்படி என்ன விழிப்புணர்வுனா என்னன்னே நம்ம மனிதர்களுக்கு தெரியல சாமானியருக்கு. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, விழிப்புணர்வு அருமையான கேள்வி நூறுல். அதாவது விழிப்புணர்வுன்னு எல்லாரும் சொல்லிட்டு போயிருவாங்க. அலர்ட்டா இருங்க அப்படின்னு மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போயிருவாங்க. இதுக்கு நான் ஒரு ஒரு சின்ன டெக்னிக் சொல்லிக் குடுக்குறேன். இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். ஆ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டீ குடிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு எக்ஸாம்பிள்க்கு. இப்ப இந்த டீ கப்ப நான் வச்சு இப்படி குடிக்கிறேன் அப்படின்னா, டீ குடிக்கிறது நான் அல்ல, என் உடம்பு தான். இதுதான் ஸ்டார்ட்டிங். இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். நம்ம உள்ள இப்போ வந்து நம்ம நம்ம உடம்புங்கிறது ஒரு பெட்டி மாரி. அதுக்குள்ள இருந்து 2 கண்ணுங்கிற ஓட்ட வழியா நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாரி இமேஜினேஷன் பண்ணணும். விழிப்புணர்வு ஆரம்ப கட்டத்துக்கு. இப்ப நீங்க நடக்கிறீங்கன்னா, நான் நடக்கல, உடம்பு நடக்குது. ஓடுறீங்கன்னா, நான் ஓடல, உடம்பு ஓடுது. உடம்பையும் உள்ளுக்குள்ள அந்த சோலையும் பிரிச்சு பார்க்க தெரியணும்னு சொல்ல வரீங்க. ஏன்னா, நம்ம எடுத்தடுப்புல அப்படி ஞானி மாரி, யோகி மாரி போக முடியாது. நம்ம உடல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துல நம்ம இப்ப பழக்கப்பட்டிருக்கிறோமோ, அதிலிருந்து போனா ஈஸியா இருக்கும் தானே. அதனால தான் சொல்றேன். விழிப்புணர்வு எப்படி கொண்டு வரணும்னா, இப்படித்தான். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து தூங்கும்போது, தூங்குறது நான் இல்லன்னு சொல்லி, உடம்பவே நீங்க பார்க்குற அளவுக்கெல்லாம் யோக தத்துவத்துல போக முடியும். பட் பேசிக் இதுதான். இதுதான் அந்த கோர் பிடிக்கிறதுக்கான நுழைவாயில்னு சொல்லலாம். ஆம். கண்டிப்பா, கண்டிப்பா. மூச்சுக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? இது பிரிக்கவே முடியாது நூறல். இது நகமும் சதையும் மாதிரி. மூச்சு தான் எல்லாமே. இப்போ ஒரு மனிதன நீங்க உடம்பால வந்து பார்க்குறீங்க. அவனோட உயிர் போயிருச்சு அப்படின்னா, அத நீங்க வந்து கண்ணால பார்த்துக்கவே முடியாது. ஆனா நமக்கெல்லாம் நம்மள மாரி சாமானியங்களுக்கு எத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு உடம்புல உயிர் இல்லைன்ட்டு மூச்ச வச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப மூச்சு, உயிர் வேற இல்லைங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. சாமானியனுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா, அத எப்படி அனுபவிக்கிறாங்கங்கிறது தான் யோகி, ஞானி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா சாமானியனுக்கு தெரியாது. அந்த உடம்புல உசுர் இல்ல அப்படின்னு.
இந்த மூச்ச வச்சு ஒரு மனிதனோட உணர்வு உணர்ச்சிகள கண்ட்ரோல் பண்ண முடியும். அவனே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இன்னொருத்தவங்களோட உணர்வு உணர்ச்சிகள மாத்த முடியும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மல்லாம் மூச்ச கண்ட்ரோல் பண்ணல. மூச்சு தான் நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. இப்ப நான் கோவப்பட்டு கத்திட்டேன்னு வச்சுக்கங்களேன், "ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா?" எதனால இது வருது அப்படின்னா, எனக்கு தெரியல. மூச்சு என்னமோ பண்ணுது. அதுக்காக நான் அது கூட சேர்ந்து நான் ஆடிட்டு இருக்கிறேன். இதே மூச்ச நான் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நான் 100ல மிரட்டினாலும், நான் இப்படி அமைதியா, "100 என்ன பண்ற?" ஆனாலும் மூச்சு இல்லாம அமைதியா என்னால இருக்க முடியும். ஸோ மூச்சு தான் உயிரு, உயிரு தான் மூச்சு. இத யாரு கையாள தெரிஞ்சாங்களோ அவங்க ஞானி, யோகி. ஓகே சார். இந்த மூச்சு தான் கையாள தெரிஞ்சது தான் ரொம்ப ஞானின்னு சொன்னீங்க. இப்ப சாமானியனா ஆ அத பத்தி 90% பேருக்கு மூச்ச கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றாங்க. மூச்சு தான் எல்லாம்ன்னு சொல்றாங்க. ஆனா இது எப்படியா பிராக்டிகல்ல கொண்டுட்டு வரது? இது என்னயா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள மாரி நெறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கு. ம். ஓகேங்களா? ஸோ அத பத்தியும் பேசிக்கா அத எப்படி ஒரு ட்ரிக்கா பண்றதுங்கிறத பத்தியும், அட்வான்ஸ் லெவல்ல ஆன்மீகத்தில பயணிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அட்வைஸா இந்த 2த்துமே பிரிச்சு நீங்க ஒரு அட்வைஸா குடுத்தீங்கன்னா, இல்ல டெக்னிக்கா குடுத்தீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷனா போகாம, ஒரு டேக் அவேயா இருந்துச்சுன்னா, ஒரு டாக்குமெண்டேஷன் பண்றோம். காலம் கடந்தும் அது நிக்கணுங்கிறது தான் வேற சூப்பர். அருமையான கேள்வி. இப்போ நீங்க வந்து நம்ம 2 இதா பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு சாமானியனா நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்க. சாமானியனுக்கு என்ன தேவை தெரியுங்களா? அவனுக்கு வந்து உணர்வுகள், உணர்ச்சிகள கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் கொஞ்சம் நோய் வந்தா கொஞ்சம் மனசாலயும், உடம்பாலயும் கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். பதட்டமான சூழ்நிலையை கையாள தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் இருந்தா ஒரு சாமானியன நம்ம சாந்தப்படுத்திடலாம், அமைதிப்படுத்திடலாம். இதுக்கு வந்து மூச்சு பயிற்சிகள்னு இருக்குது. நெறைய பேருக்கு இந்த விஷயத்துல ஒரு டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்க முடியாத தன்மை இருக்குது. என்னன்னா, மூச்சு வேற, பிராணன் வேற. எதெல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. எதெல்லாமே நம்ம இந்த நாஸ்ட்ரில்ஸ் நாசித்துளை வழியா வெளியில வந்துகிட்டு இருக்குதோ, இதத்தான் நம்ம சுவாசம் இல்ல மூச்சுன்னு சொல்றோம். இதுக்கு ஏதாவது நீங்க பயிற்சி குடுத்தீங்கன்னா, அது பேர் மூச்சு பயிற்சி. சாமானியனுக்கு இது போதும். ஏன்னா, இப்படி அடைச்சு புடிச்சா இந்த உடம்புல இருக்கிற உசுர் வெளியில போயிருது. அது நமக்கு சாமானியனுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இதுக்கான பயிற்சி. ஏன்னா, இந்த மூச்சத்தான் நம்ம இந்த பிரபஞ்சத்திலிருந்து வாங்கி, நுரையீரலுக்கு போயி, அது ரத்தத்தில கலந்து நமக்கு சக்தி குடுக்குதுங்கிறது சயின்ஸும் தெரியும், ஆன்மீகமும் தெரியும். ஸோ இத வந்து ப்ராப்பரா பண்றோமா? இல்ல. தொப்புளோட அடிப்பகுதியில 1 இன்ச்சுல இருந்து இதுவரைக்கும் நம்மளோட மூச்சு இருக்கணுங்கிற நான் பிராணன சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூச்சு சாதாரண மனிதனுக்கு மூச்சு இருக்கணும். ஆனா, அவன் பிறந்ததிலிருந்து வளர, வளர அவனோட மூச்சு இங்கிருந்து போக்கு கம்மியாயிருது. இன்னொரு யோக தத்துவம் சொல்றேன். ஒவ்வொரு மனிதனும் தூங்கும்போது அவனோட மூச்சு மூக்குல இருந்து இதுவரைக்கும் போயிட்டு இருக்கு. அதாவது நாபியிலிருந்து நாஸ்ட்ரில்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்குது. நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல தானுங்கிற கர்வம், இந்த ராகத்வேஷங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு அந்த மூச்சு கம்மியாயிருது. அப்ப என்ன பண்ணணும்னா, அதனால தான் உங்களுக்கு நோய் வர்றதாகட்டும், இல்லைன்னா உடல் ரீதியா பிரச்சனை, மன ரீதியா பிரச்சனை, இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இதுதான். ஸோ இந்த மூச்ச ஒழுங்குபடுத்துறதுக்கு மூச்சு பயிற்சி. அது வந்து நாடி சுத்தி பிராணாயாமா இந்த மாதிரி சாதாரண இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏதாவது இடது நாஸ்ட்ரில்ஸ்ல சுவாசத்த இழுத்துட்டு, குளோஸ் பண்ணிட்டு, வலதுல ரிலீஸ் பண்றது. மறுபடியும் வலதுல இழுத்துட்டு, வலத குளோஸ் பண்ணிட்டு இடதுல ரிலீஸ். இது நாடி சுத்திம்பாங்க. உடம்புல நாடி, நரம்பு 2 இருக்குது. நாடி வந்து காற்று போயிட்டு வர்ற இடம். நரம்புங்கிறது ரத்தம் போயிட்டு வர்ற இடம். இப்ப நாடியிலயும் சில அசுத்தங்கள் இருக்கும். அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு இந்த நாடி சுத்திய நம்ம உபயோகப்படுத்துவோம். இத 2வது கொஞ்சம் மேல்நிலைக்கு எடுத்துட்டு போனா நாடி சுத்தி பிராணாயாமா. அதாவது மூக்கு வழியா, இடது மூக்கு வழியா உள்ள இழுத்துட்டு, கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு, வலது மூக்கு வழியா வெளிய வர்றது. இத நாடி சுத்தி பிராணாயாமாம்பாங்க. இப்ப சாதாரணமா பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்றது, இந்த நாடி சுத்தி பண்றதெல்லாம் சில வ வகுப்ப சேர்ந்தவங்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில சமயத்த சேர்ந்தவங்க. ஏன் அத பண்றாங்கன்னா, சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய அந்த கிரகணங்கள இழுத்துக்கிறதும், இந்த மூச்சு பயிற்சி பண்ணுனாலே, ஒரு சாமானியனுக்கு தேவையான விஷயங்கள் நடந்துரும். இத தாண்டி நான் வந்து என்னோட உயிர் சக்திய தெரிஞ்சுக்கணும். நான் பிராணன தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உடலுங்கிற தன்மையும், மனங்கிற தன்மைய தாண்டி நான் ஆன்மீக பயணம் போகணும் அப்படின்னா, வாசி யோகம் மட்டும் தான் அல்டிமேட்டான வழி. அதுனா அது மட்டுமே மார்க்கம்னு நான் சொல்ல வரல. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். ஏன்னா நீங்க சொன்னீங்க, சுவாசத்த பேஸ் பண்ணி சொன்னீங்க. மூக்கால வர்றது சுவாசம், மூச்சு. இது இல்லாம உள்ளுக்குள்ள பிராணன்னு ஒண்ணு இருக்குது. பிராணசக்தி. நம்ம அம்மா வயித்துல இருக்கும்போது, நம்ம தண்ணிக்குள்ள இருந்தோம். இப்ப பலூன் நெறச்சு தண்ணி வச்சு நம்ம ஒரு உடம்பு உள்ள போட்டிருந்தோம்னா, அந்த தண்ணி நம்ம மீடியமா இருந்தது. நான் நல்லா சொல்றத புரிஞ்சுக்கோங்க. மூக்கு வழியா தண்ணி போகும், வாய் வழியா தண்ணி போகும், காது வழியா தண்ணி போகும். அது ஒரு மீடியமா இருந்துச்சு. ஆனா, அப்ப குழந்தை கைய கால அசைக்குது. இப்ப நம்ம அம்மாவோட வயித்துலருந்து வெளிய வந்துட்டோம். இப்ப கொண்டு நம்ம தண்ணிக்குள்ள விட்டா, அதே மாரி ஆனந்தமா இப்படி கை அசைப்போமா? எப்படா மூச்சு வரும்னு வெளியில வருவோம். ஸோ, அம்மாவோட வயித்துக்குள்ள இருக்கும்போது, நமக்கு மீடியம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணல.
பிராணன் சப்போர்ட் பண்ணுச்சு. அம்மாவோட வயித்துல இருந்து வெளிய வந்ததுக்கு அப்புறம் பிராணன் சப்போர்ட் பண்ணல. மீடியம் சப்போர்ட் பண்ணுச்சு. ஏன்னா மீடியம் இல்லன்னா இப்படின்னா நம்ம செத்து போயிடுறோம். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு சென்ஸுக்கு தேவையான பிராணன் ஒண்ணு இருக்கு. சாமானியனுக்கு இந்த மூச்சு போதும். சாமானியனை தாண்டி நீங்க ஆன்மீகத்துல ஜெயிக்கணும், மேல்நிலைக்கு போகணும்னா, இந்த சுவாசத்த தாண்டி பிராணன பிடிக்கணும். அன்னப்பறவை எப்படி தண்ணீல கலந்திருக்கிற பால மட்டும் உறிஞ்சி எடுக்குதோ, அந்த மாரி ஒரு வாசி யோகியானவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்துல வாசி யோகம் பண்ணும்போது, சுவாசத்தோட சேர்ந்த பிராணனை இழுத்துட்டு இருப்பான். நாள்பட சுவாசத்திலிருந்து பிராணன மட்டும் தனியா எடுத்த ஆரம்பிப்பான். அப்ப அவனுக்கு சுவாசத்தோட தேவை அந்த உடம்புக்கு தேவையே இல்ல. அதனால தான் சில யோகிகள் தண்ணிக்குள்ள போய் உட்கார்ந்து தியானம் பண்றதும், மண்ணுக்கடியில போய் உட்கார்ந்து தியானம் பண்றதும் ஏன் சாத்தியமாகுது? நிர்விகல்ப சமாதி ஏன் சாத்தியமாகுதுன்னா, இதுதான் காரணம். எல்லா சென்ஸ்ல இருந்தும் காத்து எடுத்துக்குவாங்கல்ல சார்? எல்லா சென்ஸ்ல இருந்து காத்தெடுக்க மாட்டாங்க. ஒரு உள்ளுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பிராணனே போதுமானது. போதும். அததான் நான் உங்களுக்கு புரியுற மாரி சொன்னேன். அம்மாவோட வயித்துக்குள்ள இருக்கும்போது வேற எதுவும் நமக்கு தேவையில்ல. அந்த பிராணன். அததான் வள்ளலார் சொல்லியிருக்காரு. "தாய்கரு பையினில் தங்கிய உயிர்களை ஆய்வற காக்கும் அருட்பெருஞ்சோதி." ஏன்னா வள்ளலார் வந்து உயிர் சக்திவ அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டாரு. சிவானந்தரப்பா காற்றுன்னு சொல்றாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். பிராணன் சொன்னீங்க சார். அத பத்தி ஒரு புதுசா பார்க்குறவங்களுக்கு அந்த டேர்ம் என்னங்கிறத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். இப்போ நம்ம நம்ம வந்து தூங்குற நூறல். நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கிறோம். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கண்ணு பார்க்க முடியறதில்ல, காது கேட்க முடியறதில்ல, வாய் பேச முடியறதில்ல. நம்ம பக்கத்துல யாராவது வந்து ஊதுபத்தி பருத்தி வச்சாங்கன்னா, அந்த ஸ்மெல் பண்ண முடியறதில்ல. நம்மள யாராவது இப்படி மெதுவா தொட்டாங்கன்னா தெரியறதில்ல. இப்ப பாருங்க 5 சென்ஸ் கண்ணால் பார்த்து காணும் அறிவு, காதால் கேட்டறியும் அறிவு, மூக்கால் அறியும் அறிவு, வாயால் சுவைத்தறியும் அறிவு, உடம்பால் தொட்டறியும் அறிவு. இந்த 5 சென்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் புரியிற மாரி சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் ஒரு கொலைகாரன். நீங்க ஒரு ஞானி. நம்ம 2 பேரும் படுத்து தூங்குறோம். நம்ம 2 பேரும் படுத்து தூங்கும்போது, நான் கொலைகாரன்ங்கிறத நான் மறந்துருவேன். நீங்க ஞானிங்கிறத நீங்க மறந்துடுறீங்க. ஆனா நம்ம 2 பேரும் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம், நான் கொலைகாரன் எனக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க ஞானின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப தூக்கத்துல உங்க ஜீவனும், என் ஜீவனும் ஒண்ணுதான். களங்கம் இல்லாத நிலையில இருக்குது. ஏன் அது களங்கம் இல்லாத நிலையில இருக்குன்னா, இந்த சென்ஸுக்கு எது ஆதாரமா இருக்குதோ அதுக்கு பேர் தான் பிராணன். அந்த பிராணன் எங்க புறப்பட்டுச்சோ அதே இடத்துல போய் அடங்கிருது. அதனால நமக்கு சென்ஸ் இல்லாம இருக்குது. ஒன்ஸ் இந்த சென்ஸ் எல்லாம் ரெஸ்யூம் ஆகும்போது, திரும்பி வரும்போது, பிராணன் வந்து எந்த இடத்துல புறப்பட்டுச்சோ அந்த இடத்துல இருந்து திரும்பி உடம்பேக ஸ்ப்ரெட் ஆகும்போது மட்டும் தான் கண்ணால பார்க்க முடியுது, காதால கேட்க முடியுது, மூக்கால நுகர முடியுது, வாயால சுவைக்க முடியுது, தொட்டறிதல் கிடைக்குது. ஸோ இந்த விஷயத்த தான் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு வாஸ் யோகி ஃபோக்கஸ் பண்றான். அததான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். தூக்கத்துல எப்படி ஒரு ஸ்டேட்? உங்க ஜீவனும் நான் கொலைகாரன். என் ஜீவனும் களங்கம் இல்லாம இருக்கு. நீங்க ஞானி. உங்க ஜீவனும் களங்கம் இல்லாம இருக்கு. தூக்க விட்டு எழுங்குனதுக்கு அப்புறம் களங்கம் ஆயிருச்சு. ஏன்னா நானுங்கிற தன்மை, கர்வம் வந்துருச்சு எனக்கு. கொலைகாரன் நானு. நீங்க நான் ஞானி. இது இல்லாம இருக்கிற தன்மை அது. அந்த சென்ஸ குடுக்கறதுக்கு பேரு தான் பிராணன். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் பிராக்டிகலா. இதுக்கு ஒரு ஞானி, கொலைகாரன்ங்கிறது தேவையே இல்லையே. யாரு தூங்குறவங்க, யாரு முழிச்சுக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த சென்ஸ் இருக்குமே. ஸோ அதுதான் அந்த அந்த பிராணன புடிக்கிறது தான் அல்டிமேட். அதுதான் வாசி இந்த யோகத்தோட அல்டிமேட். பிட்யூட்டரி கிளாண்டுன்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல தான் அதுல எசன்ஸ் இருக்குங்கிறீங்களா சார்? கண்டிப்பா. அது கரெக்ட்டா இதுக்கு நடுவுலயா? இல்ல இந்த இடமா சார்? இல்ல இன்னுமே சில சில பேர் பண்ற பிளண்டர் மிஸ்டேக் என்னன்னா, புருவம் மத்தியம்ங்கிறத இப்போ எனக்கு இப்போ இங்கிருந்து இதுவரைக்கும் என்னோட கை. இந்த கையோட மத்தியம்னா சென்டர்னா இதுதானே. நான் கொண்டு போய் இந்த 2 கைய வச்சு இங்க காமிக்கக் கூடாது. அப்போ புருவம் இது, புருவத்தோட மத்தியம் இதுதான். அது எப்படி இங்க வரும்? இது நெத்தியோட மத்தியம்னு சொல்லலாம். இல்ல 2 புருவத்துக்கான சென்டர் பாயிண்ட்ன்னு வேணா சொல்லலாம். இப்ப எல்லாரும் பண்ற தப்பு அதான். அப்போ புருவத்தின் மத்தியம். இப்ப நீங்க உங்க புருவத்தையே இந்த இடத்துல இருந்து இப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா, ஒரு குழி மாரி இருக்கும். இப்ப நேயர்கள் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, நீங்க ஒரு டைம் இப்படி பண்ணி பாருங்க. இப்படி பண்ணும்போது குழி மாரி இருக்கும். 2 கருவிழிகளையும் நம்ம இப்படித்தான் லிஃப்ட் பண்ணுமே தவிர, இப்படி லிஃப்ட் பண்ணக்கூடாது. அது தப்பு. சில பேர் தியானத்துல இப்படி லிஃப்ட் பண்றேன்னு இப்படி ஸ்குவிண்ட் ஐடு மாரி இப்படி வச்சுட்டு தலைவலி, தலை சுத்தலு, ஒரு மாரி கேரா இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நெறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. நான் முதல்ல கேட்கிற கேள்வி, உங்களோட கருவிழிய எப்படி தூக்குனீங்கன்னு கேட்பேன். நான் புருவ மத்தியத்த பார்த்து தூக்குனேன்பாங்க. அவங்க இங்க தொட்டு காமிப்பாங்க. அது திலகமிடக்கூடிய இடம் அது புருவ மத்தியம் கிடையாது. ஸோ உண்மையான புருவ மத்தியம்ங்கிறது வந்து இந்த இடத்துக்கு மேல இருக்குது. எதுக்குன்னா, விழிகள தூக்கறதுக்கு மட்டும் தான் அந்த இடம் புருவ மத்தியம். ஆனா, நீங்க கேட்கிற பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து இந்த மூக்கோட 2 துவாரம், அண்ணாக்குக்கு பின்னாடி இருக்கிற 2 துவாரம் சேரக்கூடிய இடத்துல, இந்த இடத்துக்கு பின்னாடி பக்கம் இருக்கும். எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல இருக்கவே இருக்காது. எல்லாரும் உள்ளக்க தானே சார்? ஆமா, ஆமா. இப்படி இந்த இடத்துக்கு உள்ளக்க இதுக்கும் சென்டர்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா. அப்ப இந்த புருவ மத்திய இந்த இடத்த சொல்றீங்களா? அது என்ன சார் அது? அதுதான் ஏன்னு சொல்றேன். இப்போ
பீனியல் கிளாண்டுல இருந்து வரக்கூடிய பிராணன் கண்ணு வழியா, காது வழியா, மூக்கு வழியா, வாய் வழியா போகுதுன்னு இதுக்கு முன்னாடி சொன்னேன். சென்சஸா வெளிய போகுதுன்னு சொன்னேன். இப்போ நீங்க காது, மூக்கு, வாயெல்லாம் விட கண்கள் தான் பிளேஸ் அ வைட்டல் ரோல். நீங்க உலகமே உங்க கண்ணு தான். கண் இல்லைன்னா அது பெரிய பொறியல். இல்ல. எதுவுமே இல்ல. உங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட கண்ணுல பிராணன் வெளிய வந்து வேஸ்ட்டா போகுது. எப்படி பார்வையா? இப்ப நான் ஒரு ஒரு கேமரா பார்க்குறேன், ஒரு பொருள பார்க்குறேன். நான் பார்த்த உடனே என்னோட மனது எங்க போகுது? பார்வை எங்க இருக்குதோ அங்க தான் என்னோட மனது போகும். பிரதி ஒரு மனிதனோட பிளண்டர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா இதுதான். நான் காதால கேட்டு என் மனச டிராவல் பண்றத விட, நான் கண்ணால பார்த்தா அதிகமா என்னோட பிராணன விரயம் பண்றேன். அப்ப வீணா போற பிராணன நீ வெளியில போக விடாம, பிட்யூட்டரி கிளாண்ட்லருந்து வரக்கூடிய பிராணன கண்ண 2 லிஃப்ட் பண்ணும்போது, கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற கூர்ம நாடி தூண்டப்பட்டு, பிட்யூட்டரி சுரப்பி தூண்டப்பட்டு பீனியல் கிளாண்ட போய் அடக்கி வைக்குது. நீ வராத வெளியில, பிராணன வெளியில வேஸ்ட் பண்ணாத. அதனால தான் நாங்க வந்து கண்ணு. நிஸ்டைன்னு வைப்போம். அந்த நிஸ்டைன்னு வைக்கிற இது வந்து ஒன் ஆஃப் த அசிஸ்ட் பண்ற மாரி எய்டு. அதனால தான் இத வந்து சில முத்திரை சொல்லுவாங்க. இந்த முத்திரை வையுங்க, நிஷ்டை வையுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். சில பட் பேர் சொல்றாங்க, தூக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி வைக்கிறேன்னு கூட நெறைய ஒரு அசம்ப்ஷன் இருந்துச்சு. அத இப் கரெக்ட்டா கிளாரிஃபை பண்ணியிருக்கீங்க. ஆ அப்ப அப்படி வைக்கும்போது அது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாரி இருக்கும். அத ஆக்டிவேட் பண்றதுக்கு. ஆம், அப்படிதானே? ஆமா. ஏன்னா நம்மளோட கண்கள் தான் உலகம். அந்த உலகத்தையும் நீங்க வந்து என்னன்னா, அதிலிருந்து வேஸ்ட் ஆகி போகக்கூடிய பிராணன உள்முகமா திருப்பிடுறீங்க. அத ஸ்டாப் பண்றீங்க. இன்னொன்னு இன்டைரக்ட்டா பீனியல் சுரப்பிய தூண்டி விடக்கூடிய தன்மையும் இது பண்ணுது. ஸோ வாசி யோகத்துல இன்னர் பிரீதிங் ஆல்ரெடி உள்ள ஒரு பிரீதிங் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த பயணமும் பிட்யூட்டரி சுரப்பி நோக்கி போயிட்டு இருக்கும். இந்த கண்களால போகக்கூடிய பிராணனையும் உள்ள டம்ப் பண்ணுவீங்க. ஸோ 2 இடமும் உங்களுக்கு பிட்யூட்டரி சுரப்பி நோக்கி போறக்கான வாய்ப்பு அதிகம் வாசி யோகத்துல. அப்போ இந்த கோரை வந்து பார்த்தீங்கன்னா, இத ஆக்டிவேட் பண்றது தானே சார்? வெரி குட். அவ்வளோதான். அவ்வளோதான். அப்ப இத ஆக்டிவேட் பண்ணா என்ன மாரியான விஷயங்கள் வந்து சாமானியனுக்கு நடக்கும்? ஸ்பிரிச்சுவல் இதுல நடக்கும். இல்ல இது வந்து பயிற்சி இல்லாம சில பேருக்கு நடந்திருக்கா? ஏன்னா, அரும்பெருஞ்சோதி அவங்க சொல்றாங்க, கருணை மூலியமா அத ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க கேட்கறது வந்து பீனியல் சுரப்பிய வந்து ஆக்டிவேஷன் பண்றதுங்கிற கான்செப்ட்ட கேட்கறீங்க இல்லையா? இப்போ சாமானியன் வந்து பீனியல் சுரப்பி வரைக்கும் போகணுங்கிற அவசியமே இல்ல. நோயிங்லி, அன்னோயிங்லி அவனுக்கான விஷயங்கள் நடக்குது. எப்ப அப்படின்னா, இப்ப பீனியல் சுரப்பியிலிருந்து வரக்கூடிய இந்த நாளமில்லா சுரப்பிகள்னால உடம்புல நெறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ எனக்கு வந்து மனசுல நெறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நான் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் ஆன மாரி ஒரு மனம் பதட்டம் கம்மியாகும். இப்ப தலைவலி இருக்குன்னு சொன்னா எல்லாருமே, "கொஞ்சம் தூங்கி எந்திரிப்பா" அப்படிம்பாங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகும். உடம்புல சேரக்கூடிய அன்வான்டடான அழுக்குகள், தேவையில்லாத விஷயங்கள எல்லாம் பீனியல் சுரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு சுரப்பி அத கட்டுப்படுத்தி எடுக்குதுங்கிறாங்க. நீங்க யோகாவோ, மெடிடேஷனோ இல்ல எக்சர்சைஸோ பண்ணும்போது, அதிலிருந்து எடுத்த விஷயத்த இத வேர்வையா வெளிய தள்ளுதுங்கிறாங்க. இத்தன விஷயம் ஒரு சாமானியனுக்கு நடக்குது. அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. இது இது எப்படி மூலியமா தான் நடக்குதுங்கிறீங்க. இது மூலியமா தான் நடக்குது. எப்படின்னா, இது வந்து 10 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் அதனோட சுரப்பு நடக்குது. இது எல்லாத்துக்கும் நடக்குது. ஆனா, ஒரு சாமானியன் என்ன பண்ணணும்? 9:30க்கெல்லாம் படுக்கைக்கு போயிரணும். காலையில எந்திரிச்சு அவன் சூரிய ஒளியில அதிக நேரம் இருக்கணும். ஆனா நோயிங்களி அன்னோயிங்களி நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். எவ்வளோ பேரு சூரிய ஒளியிலருந்து தப்பிச்சு போறாங்களோ, அவங்களுக்கு இந்த பீனியல் கிளாண்டோட சுரப்பு கொஞ்சம் கம்மி இருக்கும். அவங்க ஞாபக மறதி கம்மியா இருக்கும். அவங்களுக்கு அடிக்கடி சோர்வு வரும். இத நீங்க வந்து பிராக்டிகலாவே பார்க்கலாம். யாரெல்லாம் சூரிய ஒளிக்கு பயந்துட்டு வெளிய போகாமயே இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பா 100% இந்த சிம்ப்டம்ஸ் இருக்கும். இது விஞ்ஞானபூர்வமாவும், ஆன்மீகபூர்வமும் நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனா, இப்ப எப்படி வந்து சூரிய நமஸ்காரம் பண்றப்ப சூரியனுக்கு முன்னாடி அதிகாலை நம்ம ஏன் பண்றோம் அப்டின்னா, இது ஒளிக்கு ரியாக்ட் ஆகக்கூடிய தன்மை பீனியல் கிளாண்டுக்கு இருக்குது. அதாவது பகல்ல ஒளிக்கு ரியாக்ட் ஆகவும், இரவு 10 மணிக்கு மேல இருட்டுக்கு ரியாக்ட் ஆகக்கூடிய தன்மை பீனியல் சுரப்பிக்கு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், நேரத்திலேயே தூங்குங்கன்னு சொல்றோம். 8 மணி நேரம் தூங்கி அதிகாலையில நேரத்தில எந்திரிச்சு சூரியன் முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். இது வந்து ஒரு சாமானியனுக்கான விஷயம். அவனுக்கு மோர் தென் எனஃப் இது கிடைச்சாலே போதும். ஆனா, நீங்க வந்து தன்னை உணர்தல், ஒரு ஆன்மீகத்துக்கு போகணும், ஆன்மீகவாதியா பரிணமிக்கணும் அப்படின்னு நீங்க நெனைச்சீங்க அப்படின்னா, இதுக்கான நெறைய பிராக்டிஸஸ் இருக்கு. அது ஒரு குரு முகாந்தரமா தான் நீங்க பயிற்சி பண்ணிக்க முடியும். இத நான் ஜஸ்ட் லைக் தட் இந்த பேட்டியில சொல்லிற முடியாது. இதுக்கு சில உணவு முறைகள வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களுக்கு வந்து குருநாதர்கள் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஹிண்ட் குடுக்குறேன். ஒமேகா அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், பச்சை காய்கறிகள், சில காடுகள்ல கிடைக்கக்கூடிய சில அரிய மூலிகைகள்லாம் இந்த பீனியல் சுரப்பிய தூண்டுறதா சொல்றாங்க. இன்னும் சில மருந்துகள வந்து குருநாதர்கள் அவங்களோட மேற்பார்வையில அரைச்சு கூட குடுப்பாங்க, பீனியல் சுரப்பிய தூண்டுறக்கு. இத சொன்னா ஒரு பெரிய டிஸ்பியூட்டா கூட மாறிறலாம். சைவ உணவுகள் பீனியல் சுரப்பிய தூண்டுறக்கு அதிகமா பச்சை காய்கறிகள் அதிகமா உபயோகப்படுத்துதுங்கிறாங்க. இது வந்து உணவு. அடுத்தது மூச்சு. மூச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க பீனியல் சுரப்பிய டச் பண்றதுக்கு வேற எந்த மார்க்கத்திலயும் நீங்க போகவே முடியாது.
நீங்க தண்ணீய பீச்சு அடிக்க முடியாது. ஒயர வச்சு குத்த முடியாது. நீங்க ஒட்டடை அடிக்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா சுவாசத்துல ஏன்னா, என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். கண்ணு 2, மூக்கு 2, காது 2, வாய் 1 7. இப்ப 7 துவாரம் ஆயிருச்சு. 8, 9 அண்ணாக்குக்கு பின்னாடி இருக்கிற 2 குதம்ங்கிற துவாரம்னு சொல்லுவாங்க. அந்த துவாரம் அடைக்கப்பட்ட வாசல். நம்ம சிசுவா இருந்து நம்மளோட அம்மாவோட வயித்துலருந்து நம்ம வெளிய வரும்போது அத அடைச்சு அனுப்பிருவாங்க. இந்த இந்த தன்மை நமக்கு எப்ப எல்லாத்துக்குமே வர்றது கிடையாது. இப்ப நூருலுக்கு வந்திருக்கலாம், ரஞ்சித்துக்கு வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் பர்த் கர்மா அப்படி நமக்கு இத பத்தி பேசணும், இத பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆக்டிவேஷன் பண்றதுக்கான ப்ராசஸ் ப்ரீவியஸ் பர்த் கர்மா. அதனால நமக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்றோம். நமக்கு எப்படின்னா, நம்ம பிராக்டிஸ் பண்ணா தான் அத போய் டச் பண்ண முடியும். சில பேருக்கு இத பிராக்டிஸ் பண்ண தேவை இருக்காது. ஏன்னா, ப்ரீவியஸ் பர்த்ல வந்து அவங்க விட்டுருப்பாங்க. கரெக்ட்டா மேல அந்த அந்த பாயிண்ட்ல குதம்ங்கிற பாயிண்ட்ல டச் பண்ணி மேல ஏறுற சமயத்துல அவங்க உசுர விட்டுருப்பாங்க. வேற ஏதோ ஒரு காரணத்துக்காகவும், மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்க்காகவும் உசுர விட்டுருப்பாங்க. எங்க குருநாதர் இந்த பிறவி எடுத்ததுக்கு அவரே வாயால ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. நான் வந்து அ சோழ மண்டலத்தில பொறந்தேன். அரச குடும்பத்தில பொறந்தேன். ஒரு அரசவையில இருந்தேன். நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால எனக்கு இந்த பிறவி வந்துச்சு. ஞானம் அடைஞ்ச சித்தர் சொன்ன வார்த்தைகள் பாருங்க. புத்தர் வந்து தன்னோட சகோதரரோட பக்கத்துல உட்கார்ந்திருக்கும்போது ஒரு யானை வருது. புத்தர அடிக்கிறதுக்கு இப்படி கை ஊனுது, காலெல்லாம் தூக்குது. புத்தர் அமைதியா இருக்கிறாரு. ஆனந்தாக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா ஆனந்தா வந்து பெரியப்பா பையன், அண்ணன். அந்த யானை வந்து உன்ன இப்படி தொல்ல பண்ணுது. நீ பாட்டுக்கு அத எதுவும் பண்ண மாட்ட. உன் தியான சக்தி வச்சு தள்ளி போக வையி. இல்ல அத வெடிச்சு போக வையி. அப்படி இப்படின்னு ஒரு டென்ஷன் ஆகுறாரு. புத்தர் சொல்றாரு, போன ஜென்மத்துல நான் அவனுக்கு குடுத்த சில விஷயங்கள், அவன நான் மிரட்டி, அவன இது பண்ண விஷயம் இருந்துச்சு. இந்த ஜென்மத்துல அவன் கழிக்க வந்திருக்கிறான். நூறுல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கழிக்க வந்திருக்கிறான். அவன் கழிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் இந்த பிறவியில இன்னொரு பிளஸ் போட்டு நான் ஆட் பண்ண விரும்பல. 1 = 1 0 முடிஞ்சது. நான் இப்போ 1 = 2 ஆச்சு. 1 இஸ் நாட் ஈக்குவல் டூ 2. இப்ப நான் இன்னொன்னு ஆட் பண்ணேன்னா, எனக்கு மறுபடியும் கர்மா சேர்ந்துரும். நீங்க கேட்கிற மாரி கருணையினால பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுறதும், சில பேருக்கு நடக்கிறது தெரியறதும், எந்த சாதனை, எந்த குருநாதர் இல்லாம அவங்களுக்குள்ளேயே அவங்க மலர்தல் நடக்கிறதும், விஷன்ஸ் வர்றதும், உருவங்கள் வர்றதும், கனவுல நடக்க போறது இது எல்லாமே முழுக்க, 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 முழுக்க ப்ரீவியஸ் பர்த்ல அவங்க விட்ட குறை, தொட்ட குறை இப்ப அவங்க கம்ப்ளீட் பண்ணும். அதுக்காக அவங்க பிரத்யேகமா எந்த குருநாரையும் நாட தேவையில்ல, எந்த பயிற்சியும் பண்ண தேவையில்ல. அவங்களுக்கே அந்த விஷன் வரும். சார் இப்போ மறுபிறவி, கர்மாங்கிற 2 வார்த்தை யூஸ் பண்ணீங்க. மறுபிறவிங்கிறது வந்து அது வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு வேர்டு தான். என்ன காரணம் அப்டின்னா, அ இன்னும் அத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அத பத்தி அது என்ன? இது எப்படி சார் அது எப்படி டிஃபைன் பண்றது அது? இல்ல அத இப்ப பத்தி உங்க குருநாதரோ, இல்ல உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸோ அத பத்தி சொல்லுங்க. அண்ட் கர்மா அந்த 2த்துக்குமே அந்த லிங்க்க பத்தியும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுனீங்கன்னா, ஒரு கிளாரிட்டி வரும். இல்ல இப்ப நானு இந்த ப்ரீவியஸ் பர்த் போறக்கு முன்னாடி கர்மா பத்தி நான் ஒண்ணு சொல்லிர்றேன். இப்ப நான் 100 கிட்ட வந்து உங்களோட வலது கால ஊனிக்கங்கன்னு சொல்லிர்றேன். வலது கால ஊனிக்கோங்க. இடது கால தூக்குங்கங்கிறேன். தூக்கிருவீங்க தானே? வலது கால ஊன சொல்லிட்டு இடது கால தூக்கிருங்கன்னா தூக்கிர்றீங்க. வலது கைய தூக்க சொல்றேன். தூக்கிருவீங்கல்ல 100. இடது கையும் தூக்க சொல்றேன். தூக்கிருவீங்க. இப்ப நான் வலது கால தூக்க சொன்னா முட்டாள்தனமா இருக்கும். நான் விழுந்துருவேன். எப்படிங்க தூக்குறதுன்னு நீங்க கேட்பீங்க. இங்க பாருங்க. இந்த பிறவியில நமக்கு குடுத்திருக்கக்கூடிய 3 ஃப்ரீயான விஷயம். இது கர்மா. இந்த பிறவியில நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். இது உங்களோட கர்மா. இந்த பிறப்புக்கான கர்மா. அப்படின்னா, இப்ப 100 இப்ப என்கிட்ட அமைதியா பேசலாம். இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு டென்ஷன் ஆயி என்ன சப்புன்னு அரைஞ்சரலாம். இல்லன்னா எந்திரிச்சு போயிரலாம். நீங்க என்ன வேணா பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த பிறவியில உங்களுக்கு இருக்குது. முடிவு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதா? 100னால எடுக்க முடியும். ஆனா, சில விஷயங்கள 100னால மாத்தவே முடியாது. அது உங்களோட ஃபிக்ஸ்டு கர்மா. இப்ப எப்படி வலது கால ஊனி அத பேஸ் பண்ணி மட்டும் தான் உங்களோட இடது காலும், இடது கையும், வலது கையும் இருக்குதே தவிர, இந்த 3ஐ பேஸ் பண்ணி அது கிடையவே கிடையாது. இத நீங்க எடுத்தா இதுவும் சேர்ந்து விழுக வேண்டியது தான். அப்போ இது ஆதாரமா இருக்க வேண்டிய ப்ரீவியஸ் பர்த் கர்மா. சரி இப்ப 100 கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இந்த பிறவி இப்ப நீங்க இருக்கிறீங்க. இப்ப 100க்கு ஒரு 25, 30 வயசு இருக்கும். ஒரு 20 வயசு இருக்கும் சும்மா. சரி 20 வயசு இருக்கும். இப்படியே பின்னாடி எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு கேட்டா 100ல என்ன சொல்லுவீங்க? ரொம்ப கம்மியா தான் சார் ஞாபகம் இருக்கு. சரி. ஏன் ரொம்ப கம்மியா ஞாபகம் இருக்கு? உங்க உடம்பு, உங்க மனசு, உங்க உயிர் ஏன் ரொம்ப கம்மியா ஞாபகம் இருக்கு? பாருங்க, நம்மனால நம்ம பொறந்து, நம்ம உடம்பு, நம்ம உயிர் சக்தியில இருக்கிற விஷயத்த நம்மனால ஞாபகம் வச்சுக்க முடியாத போது, எப்படி ப்ரீவியஸ் பர்த்த நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஸோ, இது நான் எப்பவுமே இந்த விஷயத்த பேசும்போது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிருவேன். ஏன்னா, இந்த விஷயத்த நம்ம வந்து டிஸ்பியூட் பண்ண விரும்பல. ஏன்னா, நான் வந்து குருநாதர முழுமையா நம்புறேன். ஏன்னா, நானும் விதண்டாவாதி தான்.
நானும் சில விஷயங்கள நம்பவே மாட்டேன். ஆனா குருநாதர் அவரோட கருணை காமிச்சு, அவரு ப்ரீவியஸ் பர்த்தான விஷயங்கள சொல்லிக் குடுத்து, பிராக்டிகலா நெறைய விஷயங்கள எனக்கு தெளிய வச்சுட்டாரு. அந்த விஷயத்த நானு இங்க இந்த ஊடகத்துல சொல்ல முடியாது. ஸோ ராமகிருஷ்ணன் கிட்ட போய் இப்படித்தான் ஒருத்தன் கேட்டான். கடவுள் இருக்காரா? இல்லையான்னு. இருக்காரு. நீங்க பார்த்துட்டீங்களா? நான் பார்த்துட்டேன். எனக்கு காமிச்சு குடு. காமிச்சு குடுக்க முடியாது. நான் கடவுள பார்த்துட்டேன். உனக்கு வேணா நீ போய் பாரு. முடிஞ்சுச்சு. இதுல நான் சுயநலமா தான் இருக்க சொல்லுவேன். இது கேள்வியிலிருந்து தப்பிக்கிறது இல்ல நூருல். அவனோட அனுபவம். அது அவள் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. அதனால உங்களுக்கு அது நம்பிக்கை இருந்துச்சுன்னா தான் நான் இந்த பாட்ட தூக்கி வைக்க முடியும். ஸோ கர்மாவும், ப்ரீவியஸ் பர்த்தும் பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். இத 2 நீங்க பிரிச்சுக்க முடியாது. ஸோ அந்த இப்போ நூறல் இந்த இந்த மாரி ஒரு சூஃபிசத்த எடுத்து இப்படி மக்களுக்கு பரப்புறதோ, இது நீங்க 5வது படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமா? இல்ல இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பிளான் பண்ணி எழுதி வச்சீங்களா? அப்புறம் அப்புறம் எப்படி எப்படி இது திடீர்னு வந்துச்சு? இது எப்படி திடீர்னு வந்துச்சுன்னு உங்களால எக்ஸ்ப்ளைன் பண்ணவே முடியாது. உங்க குருநாதர் கேட்டா கூட எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியல? எனக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள உள்ளுணர்வு சொல்லுது. அந்த இன்ட்யூஷன் இஸ் கால்ட் அஸ் கர்மா. இன்ட்யூஷன் கால்ட் அஸ் ப்ரீவியஸ் பர்த் கனெக்ஷன்.